ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான பால் பாயசம் பார்க்க போகிறோம். அரிசி வச்சு இந்த பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலில் நிறைய பேர் 70% மேலேயே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. புதுசாக வரவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சீனி எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் எடுக்கணும் இல்லை, எந்த அரிசி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அரிசியை நம்ம குருணை அரிசி மாதிரி பொடிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். கொஞ்சமாக முந்திரியும் கிறிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை இப்போ நம்ம பொடிச்சு எடுத்துடலாம். இதை மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்தால் போதும். ரொம்ப மாவாக பொடிக்க வேண்டாம். இந்த மாதிரி குருணை அரிசி, இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி குருணை அரிசி பக்குவத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இதில் 1 கப் பால், நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் பாலில் 1 கப் பாலும் 2 கப் தண்ணியும் நான் சேர்க்குறேன். நம்ம குக்கரில் வேக வைக்கல, இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம வேக வைக்கும்போது நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நீங்கள் அரிசி வேகலை, தண்ணி தேவைப்படுதுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு மொத்தமாகவே 1 கப் பாலும் 4 கப் தண்ணியும் தேவைப்பட்டது. இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். குக்கரில் நம்ம வேக வைக்கும்போது 1 கப் பால் 2 கப் தண்ணி விட்டால் போதும். ஆனால் சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதனால தான் ஓப்பனாக வச்சு வேக வைக்கிறோம். சாதம் வெந்த அப்புறம் இதில் 1 கப் சீனி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அந்த 1 கப் பாலையும் சேர்த்துருவோம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் வரைக்கும் சீனி சேர்த்துக்கலாம். இனி நம்ம முந்திரி கிறிஸ்மிஸை நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். முந்திரி கிறிஸ்மிஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ பாயசத்தில் சேர்த்துருவோம். முந்திரி கிறிஸ்மிஸ் சேர்த்துட்டு 2-3 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பால் பாயசம் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம நார்மலாக பண்ணுற பால் பாயசத்தோட டேஸ்ட்லேயே இருக்கும். சாதத்துக்கும் இந்த பால் பாயசத்துக்கும் வித்தியாசமே இருக்காது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நவராத்திரிக்கு நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது நவராத்திரிக்கு மட்டும் இல்லை, எப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் நம்ம பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு பாயசம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ இதை பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.